சாயிராம். நம் எதிர்காலத்தை எப்படி வேண்டுமோ அப்படியெல்லாம் உருவாக்கிக் கொள்ளும் வல்லமை நம் எல்லோருக்குள்ளும் இறைவன் ஏற்கனவே அனுப்பியிருக்கிறார் என்பதே நிதர்சனமான உண்மை. வாழ்வை மாற்றுவதற்கான வழியை நாம் தேடி கண்டுபிடித்தாலே போதும், நமக்கு ஸ்வர்க்கமாகவே அமைந்துவிடும் இந்த வாழ்வு. ஜெய் சாயிரம், ஜெய் ஜெய் சாயிராம். நம்ம சாயன்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்போம். ஓம் சாயிராம். என் அன்பு பிரியமே, இனி நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் விஸ்வரூப வெற்றிதான். இனி உன் வாழ்வில் எல்லாமே ஏற்றமிகு மாற்றமாகவே இருக்கும். வாழ்க்கையில் எது நடந்தாலும் எதற்காகவும் தடுமாறாதே என் பிரியமே. தடுமாறி நிற்காதே. தேவையில்லாமல் நீ தடுமாறும் ஒவ்வொரு கணமும் உன்னுடைய தடம் மாறிவிடும் என்பதையும் புரிந்து கொள். உன்னால் நேற்றைய பொழுதை சரி செய்யவே முடியாது. ஆனால் நாளைய வாழ்க்கையை நீ நினைத்தபடி சரியானதாக உன்னால் உருவாக்கிக் கொள்ள முடியும் என்பது உன் கையில்தான் இருக்கிறது. உன்னுடைய இன்றைய செயல்களில்தான் அடங்கியும் இருக்கிறது. ஆம் என் பிள்ளையே, உன்னுடைய இன்றைய செயல்கள் நாளைய எதிர்கால வாழ்வை பாதித்து விடாதபடி பார்த்து கொள்ள பழகிக்கொள். தொடர்ந்து தோல்விகள் வருகிறதே, பிரச்சனைகள் வருகிறதே, போராட்டமான சூழ்நிலை இருக்கிறதே என்று எப்பொழுதும் துவண்டு விடாமல் இருக்க கற்றுக்கொள். வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கான முதல் ரகசியமே இதுதான். முதல் ரகசியம், எது நடந்தாலும் எப்பொழுதும் உற்சாகத்துடனும் நம்பிக்கையோடும் இருப்பதுதான் வாழ்வின் வெற்றிக்கான ரகசியம். உன்னுடைய உடலை மட்டுமல்ல, உன்னுடைய மனதையும் பலப்படுத்த கற்றுக்கொள். பலம் கொண்ட உடலை விட தன்னம்பிக்கை கொண்ட மனமே அனைத்து வெற்றிகளையும் பெற்றுத்தரும் ஆற்றல் அதிகமாகவே கொண்டது. என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ என்று யோசித்து கொண்டே இருப்பதை விட ஒரு முறை முயற்சித்து பார்த்தால் கிடைத்தால் வெற்றி, இல்லாவிட்டால் அனுபவமாக ஏற்றுக்கொண்டு வாழ பழகிக்கொள். இரண்டுமே உன் வாழ்வுக்கு தேவைதானதானே? எனவே தயங்கிக் கொண்டே இருக்காதே என் பிரியமே. ஒரு முறை முயற்சித்துப் பார். அதில் வெற்றி பெற்றால் இன்னும் அடுத்த கட்டத்திற்கு செல்ல ஆயத்தமாகு. ஆனால் தோல்வியடைந்தால் அதிலிருந்து நிறைய கற்றுக்கொள். முயன்றால் முடியாதது என்று இங்கு எதுவுமே இல்லை. ஆம் என் பிரியமே, எல்லோருமே தனித்துவமானவர்கள்தான் இங்கு அனைவருமே. யாரிடமும் உன்னை ஒப்பிட்டு பார்க்காதே. அவரவர்களின் பாதைகள் வேறு, பயணங்களும் வேறு, வழிகளும் வேறு. உன்னுடைய பாதையும் வேறு, பயணமும் வேறு. உனக்கான வழியை நீயே தேர்ந்தெடுக்க கற்றுக்கொள். ஒவ்வொருடைய பிறப்பின் நோக்கமும் வெவ்வேறு என்பதை எப்பொழுது நீ புரிந்து கொள்கிறாயோ, எப்பொழுது நீ தெரிந்து கொள்கிறாயோ, அப்பொழுது நீ யாரோடும் உன்னை ஒப்பிட்டு பார்க்க மாட்டாய். நீயே உன்னை தாழ்வாகவும் நினைக்க மாட்டாய். நீ ஒருபோதும் தோற்றுவிடக்கூடாது என்பதில் உறுதியாக இருக்க கற்றுக்கொள். ஏனென்றால் தோல்வி அடைவதை பார்க்கத்தான் உன்னை சுற்றி பல பேர் காத்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு ஏமாற்றத்தை கொடுக்க உன்னால் மட்டும்தான் முடியும். உன்னால் மட்டும்தான் முடியும். தகுதிக்கு மீறி ஆசைப்படுவது ஒன்றும் அவ்வளவு பெரிய தவறில்லை என் பிரியமே. ஆனால் ஒன்றை அடைவதற்கு ஆசைப்படுவதற்கு பிறகு அந்த ஆசையை அப்படியே விட்டுவிட்டு உனது தகுதிகளை வளர்த்து கொள்ளாமல் இருப்பதுதான் மிக மிக தவறு. தகுதிகளை வளர்த்து கொண்டால் உன்னால் அடைய முடியாதது என்று இந்த உலகில் எதுவுமே இல்லை. எல்லாமே சாத்தியமானதுதான். உனக்கு என்ன தேவை என்பதை பார்த்து பார்த்து அள்ளி அள்ளி கொடுத்து உன்னை நான் வாழ வைப்பேன். உலக நினைப்புகள் மீது எனக்கு கவனமே இல்லை. என் சாயப்பா தான் எனக்காக இருக்கிறார். சாயியே சர்வதம், சாயியே சத்தியம் என்று வாழ்ந்து கொண்டிருக்கும் என் பிள்ளையே, உனக்கு என்ன தேவை என்பது நீ சொல்லிதான் எனக்கு தெரிய வேண்டும் என்றில்லை. நீ சொல்லாமலேயே அனைத்தும் எனக்கு தெரியும். உனக்கான நிழலில் உன்னை அமைதியாக நான் வாழ வைப்பேன்.
உனக்கான சாம்ராஜ்யத்தையே நான் உனக்கு உருவாக்குவேன். நீ விரும்பியது எல்லாமே உனக்கு கிடைக்கும் நேரம் கனிந்திருக்கிறது. உனக்கான அறுவடை காலம் சர்வ நிச்சயமாக இதுவேதான். வானத்தில் இருக்கும் நட்சத்திரமாய் ஜொலிக்கப் போகிறாய். உன்னுடைய சிரிப்பில் என்னுடைய சந்தோஷமும் அடங்கி இருக்கிறது என்பதுதான் நிதர்சனமான உண்மை. உனக்கான சந்தோஷத்தில், உனக்கான வாழ்க்கையில், உனக்கான நிம்மதியில் எப்பொழுதுமே நான் உன்னை எல்லா நொடியிலும் சூழ்ந்தே இருப்பேன். உன்னை வாழ்க்கையில் நிம்மதியாக நான் வாழ வைப்பேன். நீதான் என்னுடைய உயிர். உன்னுடைய நிம்மதியில்தான் என்னுடைய நிம்மதியும் அடங்கி இருக்கிறது. உன்னுடைய சந்தோஷத்தில் என்னுடைய ஆனந்தமும் அடங்கி இருக்கிறது என்பதை புரிந்து கொள் என் குழந்தையே. உன்னை என்னுடைய கண்ணாக, உயிருக்கு உயிராக என்றுமே நான் காப்பேன். நீ என்னுடைய பரிபூரண அருளும் ஆசிர்வாதமும் அன்பும் பெற்ற என்னுடைய பொக்கிஷம். நீயாக என்னை தேடி வரவில்லை. கயிறு கட்டு பறவையை இழுப்பது போல உன்னை நான் என் பக்கம் இழுத்திருக்கிறேன். உனக்கு வேண்டியது அனைத்தையும் அள்ளி அள்ளி கொடுப்பதற்காகவே உன்னை என் பக்கம் இழுத்திருக்கிறேன் என்பதுதான் உண்மையிலும் உண்மை. உன்னை விட்டு நான் அனுதினமும் நகரவே மாட்டேன். என் பார்வை எப்பொழுதும் உன் மீது இருந்து கொண்டுதான் இருக்கும். என்னை மீறி உன் வாழ்வில் எதுவும் தவறாக நிகழும்படி நான் விட்டுவிடவும் மாட்டேன். உன்னுடைய வேதனை காலமெல்லாம் ஒரு முடிவுக்கு வரப்போகிறது. நீ இழந்தது அனைத்தையுமே மீண்டும் பெறப்போகிறாய். உன்னுடைய வாழ்வு வண்ணமயமாக மாறப்போகிறது. நான் உன்னுடன் இருக்கும் பொழுது வீணாக கலங்காதே. கண்ணீரை வீணடிக்காதே. தேவையில்லாமல் அழாதே. யாரெல்லாம் உன்னை தூற்றினார்களோ, இழிவாக பேசினார்களோ, அவர்களெல்லாம் பொறாமைப்படுமளவிற்கு உன் காலம் உனக்காக கனியவிருக்கிறது. நல்லதை மட்டுமே எண்ணிக்கொண்டிரு. நல்லதை மட்டுமே பேசு. முடிந்தவரை மற்றவர்களுக்கு உதவியாக இரு. மறந்தும் கூட மற்றவர்களின் மனதை காயப்படுத்த எண்ணிவிடாதே. உன்னை ஒருபோதும் நான் கைவிடவே மாட்டேன். உன்னை காக்க யார் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் நான் உனக்காக எப்பொழுதும் இருந்து கொண்டே இருப்பேன் என்பதை மட்டும் எந்த நொடியும் மறந்து விடாதே. நீ நினைத்தது நடக்கவில்லையா? நீ கேட்டது கிடைக்கவில்லையா? நீ விரும்பியது எதுவுமே உனக்கு நிறைவேறவில்லையா? நான் தான் காரணம். உனக்கு எது நல்லதோ அதை மட்டும்தான் நான் நடத்துவேன். நீ கோபத்தில் புலம்பினால், நீ வேதனைப்பட்டால், கண்ணீர் சிந்தினால் அதற்கெல்லாம் நான் கவலைப்படவே மாட்டேன். உனக்கு எது நல்லதோ, உன் வாழ்க்கைக்கு எது தேவையோ அதை பற்றி மட்டுமே நான் சிந்தனை செய்வேன். அதை மட்டுமே உனக்கு நடத்தி காட்டுவேன். காரணமின்றி கஷ்டங்கள் வருவதில்லை என்பதை புரிந்து கொண்டு செயல்படு. கஷ்டங்கள் இருந்தால்தான் வாழ்வு சுவாரஸ்யமாக இருக்கும். கஷ்டங்களை நம்பிக்கையோடு கடந்து செல்பவனே வாழ்க்கையின் மகத்துவத்தை பெறுகிறான் என்பதை புரிந்து கொண்டு செயல்படு. நீ நினைத்தது நடக்கவில்லையே என்று வருந்தாதே. நீ நினைக்காததை அனைத்தையும் நடத்தி காட்ட சாயப்பா உன்னோடு இருக்கிறார் என்பதை நினைத்து சந்தோஷமாக இரு. உன்னால் அனைத்துமே முடியும் என்பதை தீர்க்கமாக நம்பு. சில நொடிகளில் உன்னால் அழகாக ஜெயிக்க முடிகிறதல்லவா? அவ்வளவுதான். நீ உன் மனதை ஜெயிக்க ஆரம்பித்து விட்டாய். இப்படியே எல்லா நிலைமைகளையும் உன் வாழ்வில் நீ சர்வ நிச்சயமாக ஜெயிப்பாய். நீ நீயாக இருக்கும் பொழுது எந்த பிரச்சனையும் கிடையவே கிடையாது. ஆனால் உன் நிலை மாறும் பொழுது அதனால் ஏற்படும் விளைவுகள் அதிகம். அது நன்மையோ தீமையோ இவ்விரண்டும் அதில் அடங்கவே செய்யும். ஆனால் முடிவு உன் கையில்தான் இருக்கும். எனவே எது வந்தாலும் அதை அப்படியே ஏற்றுக்கொண்டு வாழ பழகிக்கொள். இது கிடைக்கவில்லையே, அது வரவில்லையே என்று ஏங்க ஆரம்பித்தால் கிடைப்பதும் இல்லாமலேயே போய்விடும். உனக்கு கிடைத்திருக்கும் அந்த சந்தோஷமும் நிம்மதியும் உன்னிடம் இருந்து விலகிவிடும். நீ எதையெல்லாம் இழந்தாயோ அதையெல்லாம் அபகரித்தவன் நானே என்பதை புரிந்து கொள். உனக்கு என்ன தர வேண்டும் என்பதை நானே முடிவு செய்கிறேன். உனக்கு எதை தடுக்க வேண்டும் என்பதையும் நானே முடிவு செய்கிறேன்.
எனவே எது வந்தாலும் அதை அப்படியே ஏற்றுக்கொண்டு வாழ பழகிக்கொள். சாயப்பா மேல் அசைக்கவே முடியாத நம்பிக்கை வைப்பவர்களை நான் ஒருபோதும் தோற்று போகும்படி விட்டுவிட மாட்டேன். எப்பொழுதுமே என் குடும்பம், என் வாழ்க்கை, என் உறவுகள் என்று இருக்கும் நீ, உனக்குள்ளேயே உனக்காக இருக்கும் உன் அப்பாவை மட்டும் ஏன் ஏற்றுக்கொள்ள உன் மனம் மறுக்கிறது? உன் தேவைகளை அனைத்தையும் புரிந்து கொண்டு உனக்காக அனைத்தையும் பார்த்து பார்த்து செய்து கொண்டிருக்கும் இந்த சாய் அப்பாவின் உள்ளத்தையும் அன்பையும் எப்பொழுதுதான் புரிந்து கொள்ளப் போகிறாய் என் பிள்ளையே? கேட்டவுடன் அனைத்தையும் என்னால் கொடுத்துவிட முடியும். நொடி பொழுதில் அனைத்தையும் மாற்றியமைக்கவும் முடியும். ஆனாலும் நீ கேட்ட பிறகும் நான் உனக்கு ஏன் கொடுக்கவில்லை என்றால், உன்மேல் இருக்கும் அக்கறையால் தான் என்பதை தீர்க்கமாக புரிந்து கொள். ஒரு விஷயத்தை நான் உனக்கு கொடுக்கிறேன் என்றால் அந்த விஷயம் உனக்கு நிரந்தர நன்மையாக இருக்கும்படிதான் நான் பார்த்து பார்த்து செய்வேன். உன் வாழ்க்கைக்கு எது தேவை, உன் வாழ்க்கைக்கு எதை கொடுத்தால் நீ நிம்மதியாகவும் மகிழ்ச்சியாகவும் இருப்பாய், உனக்கு தேவையான நேரத்தில் தேவையான சமயத்தில் அனைத்தையும் உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்கும் அந்த வேலையை தான் நான் நித்தம் நித்தம் செய்து கொண்டே இருக்கிறேன். ஆனால் உனக்கான நாளும் நேரமும் கூடி வரும் பொழுதுதான் அந்த நாள், அந்த நிகழ்வு நடக்கும். இதை ஏன் உன் மனம் உணர மறுத்து கொண்டே இருக்கிறது? உன் வாழ்க்கையின் மேல் உன்னை விட எனக்கு பொறுப்பு அதிகமாக இருப்பதால் தான் சில விஷயங்களை நான் உனக்கு தாமதப்படுத்தி கொண்டே இருக்கிறேன். உன் வாழ்க்கையில் அந்த நல்லதை நடத்தி கொடுத்தால் உன் வாழ்வு மகிழ்ச்சியாக இருக்கும்படிதான் நான் அனைத்து வேலைகளையும் செய்து கொண்டே இருக்கிறேன். தேவையில்லாமல் நீயும் உன் மனதை குழப்பிக்கொண்டு உன்னை சுற்றி இருப்பவர்களையும் குழப்பத்திற்கு ஆளாக்காதே. உனக்கு என்று எழுதப்பட்டது நிச்சயமாக உன்னிடம் வந்து சேரும். அதை நான் உன்னிடம் சேர்ப்பேன். இது சர்வ நிச்சயமாக நடக்கும். சாயப்பா உன்னோடு இருக்கும் வரை தேவையில்லாமல் பயமோ குழப்பமோ உனக்கு வேண்டவே வேண்டாம். சாயப்பா இருக்க உனக்கு ஏன் மனக்கவலை? மகிழ்ச்சியோடு இரு, பயப்படாதே. இறுதி கட்டத்தை எட்டிவிட்டாய் என் செல்லமே. உனக்காகத்தான் உன் அருகிலேயே எப்பொழுதும் உன்னை சுற்றி சுற்றி உன்னை பாதுகாக்கவே நான் வந்து கொண்டிருக்கிறேன் என்பது உனக்கு புரிகிறதா? புரிந்தாலும் என்னை உணர்ந்து கொள்ள முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறாய். ஏனென்றால் உன் மனதில்தான் ஏகப்பட்ட கஷ்டங்களும் குழப்பங்களும் சூழ்ந்து கொண்டுள்ளதே. நீ எப்படி சந்தோஷ தருணத்தை உணர்வாய்? நான் வரும் தருணத்தையும் எப்படி உன்னால் உணர்ந்து கொள்ள முடியும்? அதனால்தான் நிம்மதியே இல்லாமல் அங்கும் இங்கும் அல்லாடிக் கொண்டிருக்கிறாய். குழந்தையே, தைரியமாக இரு. உன் வாழ்க்கையில் திடீர் திருப்பம் ஏற்பட்டு நீ விரும்பியது அனைத்தும் உனக்கு ஈடேறும் நேரம் மிக தொலைவில் இல்லை. நம் வாழ்க்கையில் திருப்பம் வராதா, நம் வாழ்க்கையிலும் ஏற்றம் வராதா என்று நினைத்து நினைத்து நிம்மதி இல்லாமல் பல நேரங்களில் சோர்வாக காணப்படுகிறாய். உன்னை பார்ப்பதற்கு என் மனது தாங்கவே முடியவில்லை. என்னுடைய அன்பான குழந்தை இப்படி வேதனைப்படுவது, கண்ணீர் சிந்துவதை பார்க்க சகிக்கவே முடியவில்லை உன் அப்பாவிற்கு. குழந்தையே, நிம்மதியே இல்லாமல் நடமாடிக் கொண்டிருக்கும் உனக்கு நல்ல செய்தி தருவதற்காகவே, திடீர் திருப்பம் ஏற்படுத்துவதற்காகவே, மகிழ்ச்சியான செய்தியை உன் காதுகளுக்கு வந்து சொல்வதற்காகவே உன் அப்பா காத்து கொண்டிருக்கிறேன். கூடிய விரைவில் நான் உன் இல்லத்திற்கு வருவேன், வந்து செய்தி சொல்வேன். எதை நினைத்தும் கலங்காதே. இப்பொழுது உன்னை சுற்றி இருக்கும் இந்த சூழ்நிலையும் மாறும். மாற்றம்தான் மாறிக்கொண்டே இருக்கும். எந்த விஷயம் உன் மனதை போட்டு காயப்படுத்துகிறது, எந்த விஷயம் உன் மனதை நோகடிக்கிறது என்பது நீ சொல்லிதான் எனக்கு தெரிய வேண்டும் என்றில்லை. அந்த விஷயத்தை உனக்கு சாதகமாக முடிக்க நான் வேலை செய்து கொண்டிருக்கிறேன். எந்த விஷயம் உன் மனதை நோகடிக்கிறதோ அவர்களுக்கு பதில் சொல்லவும், அவர்களுக்கு தக்க பதிலடி கொடுக்கவும் நான் ஆயத்தமாகிவிட்டேன். உன் வாழ்க்கையில் நல்ல நல்ல மாற்றங்களை திடீர் திருப்பமாக கொண்டு வர நான் முடிவெடுத்து விட்டேன். உன் சாயப்பாவின் வாக்கு என்றாவது பொய்த்ததுண்டா? அப்பாவின் அசரீறு வாக்கு கேள்.
என் வாக்கு என்றைக்கும் பொய்யாகாது. உனக்கு நிச்சயமாக பலிக்கும். என் பிரியமான குழந்தைக்கு பலிக்காமல் வேறு யாருக்கு பலிக்கப் போகிறது? எனவே என் குழந்தையே, பொறுமையாக இரு. அடுத்தடுத்து உன் வாழ்க்கையில் என்ன நடக்கப் போகிறது என்பதை கவனித்துக் கொண்டே இரு. உன்னிப்பாக நோக்கிக் கொண்டே இரு. திடீர் திருப்பமாக ஒரே நொடியில் கூட உன் வாழ்க்கை கண்ணிமைக்கும் நேரத்தில் எல்லாமே மாறப்போகிறது. நீ அந்த அதிசயத்தை பார்த்து பிரமிப்பாக நிற்கத்தான் போகிறாய். உடனே ஓடோடி வந்து உன் சாயப்பா கால்களில் விழுந்து நன்றி சொல்லத்தான் போகிறாய். அந்த தருணத்தை எதிர்நோக்கிதான் நானும் காத்து கொண்டிருக்கிறேன். உன் முகத்தில் மகிழ்ச்சியை, சந்தோஷத்தை, ஆனந்தத்தை காண நானும் ஆவலாக ஷீரடியில் காத்து கொண்டே இருக்கிறேன். அவ்வளவு ஏன்? உன்னையே பற்றி சில நேரங்களில் நீயே தவறாக எண்ணிக்கொண்டு நாம் இதை சாதிப்போமா, நடக்குமா நடக்காதா, நம் வாழ்க்கையில் மாற்றம் வருமா வராதா, நம் வாழ்க்கையில் எல்லாம் இதுவெல்லாம் நடக்குமா நடக்காதா என்றெல்லாம் நீயே உன்னை தவறாக பேசிக்கொண்டும் தான் இருக்கிறாய். இந்த உலகமே உன்னை இழிவாக பேசினால் என்ன? ஏன் உன்னை சுற்றி இருப்பவர்களெல்லாம் நீ எல்லாம் முன்னேறப் போகிறாயா என்று ஏளனமாக பேசினால்தான் என்ன? எதுவானாலும் நான் உனக்கு உயிர் கொடுத்து, உனக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்து, உனக்கு இயக்க வேண்டியதை இயக்கி, உனக்கு மறைக்க வேண்டியதை மறைத்து, உன்னிடம் பெற வேண்டியதை பெற்று, உனக்கு கொடுக்க வேண்டியதை உனக்கு கொடுத்து, இப்படி உன் வாழ்க்கையில் என்ன நடக்கிறது என்பதை நீயே புரிந்து கொள்ளாத அளவிற்கு உன் வாழ்க்கையில் பல மாற்றங்களை நான் செய்து கொண்டுதான் இருக்கிறேன். நீ தெரிந்தோ தெரியாமலோ பல நன்மைகளை ஏற்றுக்கொண்டு வாழ்ந்து கொண்டுதானே இருக்கிறாய். நீ இப்படித்தான் இருக்க வேண்டும், உன் வாழ்வு இப்படித்தான் இருக்கும், நீ இப்படி இருந்தால்தான் வாழ்வு உனக்கு பொக்கிஷமாக இருக்கும் என்பது உன்னை படைத்தவன் முடிவு செய்ததுதான். ஏற்கனவே முடிவு செய்ததுதான் எல்லாம் உன் வாழ்வில் நடந்து கொண்டிருக்கிறது. இனியும் அப்படித்தான் நடக்கும். நீ நினைப்பதாலோ, வருந்துவதாலோ, கண்ணீர் சிந்துவதாலோ எதுவுமே மாறப்போவதில்லை, மாற்றப்போவதும் இல்லை. முடிவு செய்யப்பட்டதுதான் நடந்து கொண்டிருக்கிறது. அனைத்திற்கும் காரணகர்த்தாவாக அந்த இறைவனே இருக்கும் பொழுது எதற்குமே பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. உன்னை பற்றி நீயே உணராத போது, உன்னை பற்றி நீயே புரிந்து கொள்ளாத போது, உன்னை சுற்றி இருப்பவர்கள் எப்படி புரிந்து கொள்வார்கள் என்று நீ நினைக்கிறாய்? சில காரியங்கள் நீ செய்ய வேண்டும். இந்த காரியங்களை நீ செய்தால்தான் அது நல்ல விதமாக நடக்கும். இந்த காரியங்களை நீ மட்டும்தான் செய்ய வேண்டும் என்று உன்னை படைத்தவனுக்கு மிக நன்றாகவே தெரிந்ததால்தான் அந்த காரியம், அந்த நிகழ்வுகள் உன்னை தேடி வருகிறது என்பதை புரிந்து கொள். என் அன்பு குழந்தையே, நிச்சயம் ஒரு நாள் மற்றவர்கள் உன்னை பெருமையாகவும் பெருமிதமாகவும் இருக்கிறது என்று சொல்லும் அளவிற்கு நீ உன் வாழ்வில் வளர்வாய். என் மீது உனக்கு என்னதான் கோபம்? முதலாக நான் உன்னை பிடித்து இழுத்து என்னை வெளிப்படுத்திய போது நிறைய கொடுப்பதைப் போல இருந்தது. இப்போது உன்னை அழைத்தும் உன்னிடம் இருந்து எல்லாவற்றையும் பறித்து கொண்டதாக நீ பதற்றப்படுகிறாய். நான் பறிக்காவிட்டாலும் வேறு யாராவது அதை வாங்கி கொண்டிருப்பார்கள். நான் உன்னிடம் வாங்கியதால்தான் உன் வாழ்நாள் முழுவதும் அதை போல் பல மடங்கு திருப்பிக் கொடுப்பேன் என்பதுதான் உண்மை. கர்ம வினையாக அதை வேறு வழியில் அதை நீ இழந்திருந்தால் திரும்பி வருமா என்று சற்று சிந்தித்துப்பார். இன்றைக்கு நீ அனுபவிக்கும் கஷ்டம் அனைத்தும் உனது கர்ம பலன்கள் என்பதை தெரிந்து கொள். அப்படி இருந்தாலும் இன்பம் வருகிறதே எப்படி என்றுதானே உன்னுடைய சிந்தனையாக இருக்கிறது. துன்பத்திலும் நீ அனுபவிக்கும் அத்தனை இன்பங்களும் எனது அருளால் வந்தவைதான் என்பதை உணர்ந்து கொள். நீ அமைதியாக இரு. என்னுடைய நாம ஸ்மரணத்தை சதா உச்சரித்து கொண்டே இரு. உனக்கு தேவையானதை நான் உனக்கு வழங்கிக் கொண்டே இருப்பேன். இறுதி வரை உன்னருகில் இருந்து உனக்கு துணையாக உன் அப்பா இருப்பேன்.
அறிவாளியாக எப்பொழுதும் இருக்க வேண்டும் என்ற நோக்கத்தை விட அறியாமல் மற்றவர்களை காயப்படுத்திவிடக்கூடாது என்பதில் மிக கவனமாக இருப்பதே ரொம்ப முக்கியம் குழந்தையே. வெற்றி என்ற ஒன்று தள்ளி போகலாம், ஆனால் தப்பாமல் கிடைத்துவிடும். ஆனால் நீ செய்யும் முயற்சியோ, நீ எடுத்து வைக்கும் முயற்சியோ எப்பொழுதும் வீண் போகவே போகாது. உன் முயற்சிக்கான பலனை நிச்சயமாக நீ அடைந்தே தீருவாய். வாழ்க்கையை ஒவ்வொரு விஷயத்திலும் நீ கற்றுக்கொண்டுதான் இருக்கிறாய். புத்தகங்களை படித்து கற்றுக்கொள்பவதை விட மனிதர்கள்தான் வாழ்க்கையை மிக அதிகமாகவே கற்றுக் கொடுக்கிறார்கள். நீ உன் வாழ்வில் பலவிதமான மனிதர்களை சந்தித்து கொண்டிருக்கிறாய். ஒவ்வொரு மனிதரும் ஒவ்வொரு ஒவ்வொரு அறிவுரையையும் சொல்லிக் கொடுத்து கொண்டுதான் இருக்கிறார்கள். நீயும் கற்றுக்கொண்டே இருக்கிறாய். நாம் சொல்ல துடிப்பது எல்லாம் உன்னை சுற்றி இருக்கும் அனைவருக்குமே புரியும். ஆனால் நீ யாருக்காக சொல்கிறாயோ அவர்களுக்கு மட்டும் புரியாமல் இருப்பது விதி அல்ல குழந்தையே. அது அவர்கள் செய்த சதிதான். நீ சொல்வதை கேட்க முடியாது, கேட்கக்கூடாது என்ற ஆவலோடு அவர்கள் அனைத்தையும் செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களை நினைத்து வீணாக உன் மனதை போட்டு குழப்பிக் கொள்ளாதே. உன் அன்பை புரிந்து கொண்டவர்கள், உன் மனதை புரிந்து கொண்டவர்களிடம் மட்டுமே உன்னுடைய அன்பையும் பாசத்தையும் வெளிப்படுத்து. மற்றவர்களிடம் சற்று விலகியே இரு. இது உன் மனதிற்கு மட்டுமல்ல, உன் வாழ்க்கைக்குமே மிகவும் நல்லது. உறவானாலும் சரி, வாழ்க்கையானாலும் சரி, மனிதர்களானாலும் சரி, எவருமே நம்மை தொல்லையாக நினைக்க விடாமல் சற்று அவர்களை விட்டு சற்று தொலைவில் இருக்குவதே மிக மிக நல்ல. உண்மையான உள்ளத்தை, உண்மையான அன்பை காயப்படுத்தியவர்கள் எவராக இருந்தாலும் கண்டிப்பாக ஒரு நாள் அந்த அன்பிற்காக ஏங்குவார்கள். கேட்டுப்பார், எல்லாமே மாறப்போகிறது. உன் தலைவிதியும் மாறப்போகிறது. புது அத்தியாயத்தில், புது வாழ்க்கையில் நீ பயணிக்கப் போகிறாய். அந்த நல்ல நிகழ்வு உன் வாழ்க்கையில் நிகழத்தான் போகிறது. வாழ்வில் 1000 விஷயங்கள் நடக்கலாம். நேர்மறையாகவும் நடக்கலாம், எதிர்மறையாகவும் நடக்கலாம். அதை நீ எப்படி பார்க்கிறாய் என்பதில்தான் உனக்கான வெற்றி ஒளிந்து இருக்கிறது. எனவே எது நடந்தாலும் நேர்மறை எண்ணத்தோடு பார். நல்ல எண்ணத்தையே உன் மனதில் வைத்துக்கொள். உன் பார்வை போல், உன் நினைப்பு போல் எல்லாம் நன்மையாகவே நடக்கும். ஒரு தவறு செய்துவிட்டால் அது தவறு, நான் செய்தது தவறுதான், என்னை மன்னித்து விடுங்கள் என்று ஒப்புக்கொள்ள பழகிக்கொள். அதை விடுத்துவிட்டு நான் தவறு செய்யவே இல்லை என்று அடித்து பேசாதே. அது மட்டுமல்லாமல் செய்த தவறை மூடி மறைத்தால் வாழ்வில் என்றைக்குமே முன்னேறவே முடியாது. நீ தவறை ஒப்புக்கொள்ளும் நிமிடம் உன் மனம் வலியைத்தான் ஏற்படுத்தும், கேவலமாகத்தான் தோன்றும். ஆனால் ஒப்புக்கொண்டால் உன் வாழ்க்கை மாறுவதை நீயே மகிழ்ச்சியாக காண்பாய். அந்த வலியை நீ அனுபவித்தால் பிறகு அந்த வலி உன் மனதிலிருந்து நிச்சயமாக கரைந்துவிடும். அதை விடுத்துவிட்டு அந்த தவறை மூடி மறைத்தால் அதுவே மனதிற்குள் நீ காலம் காலமாக வலியை ஏற்படுத்தி கொண்டே இருக்கும். உனக்கான பாதையை நான் காண்பிக்கிறேன். உனக்கூடையே நான் நடந்தும் வருகிறேன். திடீரென்று மனதில் ஒரு விதமான சஞ்சலம், நீ செல்லும் பாதையில் குழப்பம். அப்பொழுதும் உன்னிடத்தில்தான் நான் இருந்து கொண்டிருக்கிறேன். அந்த தருணம் உன் கண்களை மறைத்துவிடும். நான் உன் அருகிலேயே இருக்கிறேன் என்பதை மறைந்துவிடும். நல்லது உன் கண்ணை மறைத்தவுடன் இது நமக்கான பாதை அல்ல, நல்ல வழி அல்ல என்பதை உன் மனது தானாகவே நினைக்க தோன்றும். எதற்கு அப்பா இந்த விளையாட்டு? என் வாழ்க்கையில் ஏன் இவ்வளவு கஷ்டங்கள் என்னை சூழ்ந்து இருக்கிறது என்று நீயே என்னை கோபித்துக் கொள்வாய். ஆனால் அப்பொழுதும் நான் உன்னுடனேயே பயணித்துக் கொண்டிருக்கிறேன் என்பதை நீ மறந்து விடுகிறாய். எந்த துயரம் வந்தாலும் மன சஞ்சலப்படாதே, வெறுக்காதே, வாழ்க்கையை துவண்டு விடாதே. எப்பொழுதும் நம்மை காப்பாற்ற அப்பா இருக்கிறார். எந்த நேரத்திலும் நம்மை காப்பாற்றுவார், நமக்கு உறுதுணையாக இருப்பார், நல்ல வழியில் அழைத்து செல்வார் என்ற நம்பிக்கை மட்டும் உன் மனதில் இருந்தால் போதும். நீ வெற்றிக்கான வழியை கூடிய விரைவில் கண்டே பிடித்து விடுவாய். உன்னை அந்த வெற்றியின் இலக்கை அடைய வைக்க நானும்
போராடி உன்னை அடைய வைப்பேன் நிச்சயமாக, சர்வ நிச்சயமாக. உன் தலைவிதியை நிச்சயமாக நான் மாற்றுவேன். இது உன் சாயப்பா உனக்காக கொடுக்கும் உத்திரவாதம். என் வாக்கு என்றைக்காவது பொய்த்ததுண்டா? இது உனக்கே புரியும். பின் ஏன் உன் மனதை போட்டு இவ்வளவு குழப்பிக் கொண்டிருக்கிறாய்? நான் கூறுவது நடக்கும், நிச்சயமாக நடக்கும். நல்லதையே நினை, நல்லது மட்டுமே உன் வாழ்வில் நடக்கும். நான் இருக்கிறேன், எதற்கு அஞ்சிக் கொண்டிருக்கிறாய்? ஓம் சாயிராம். ஓம் சாயிராம்.